கூட்டமடா வேட்டையாடி பார்ப்போமடா ஆட்டம் கூட்டம் வாழ்ந்ததெல்லாம் பத்திரமா காக்கணுண்டா பூனையும் புலியா மாறுண்டா யானையும் எதிர்த்தா தோத்துண்டா நாம ஒன்னானா உலகம் நமக்குடா கூடுங்க நம்ம தலை முடிக்கும் வீர இருக்குடா பூனையும் புலியா மாறுண்டா யானையும் எதிர்த்தா தோக்குண்டா வேட்டையாடும் கூட்டமடா வேட்டையாடி பார்ப்போமடா பட்டம் கூட்டம் வாழ்ந்ததெல்லாம் பத்திரமா காக்கணுண்டா வெள்ளக்காரன் கூட நம்மள பார்த்துத்தானே வெடத்தா வீடு வரைக்கும் கொட முடிச்சா ஒரு உலகம் வாழத்தானே வீரத்தோட ஏர் முடிச்சோம் ஒத்துமைக்கே தேர் முடிச்சோம் பாசம்னா உசுர கொடுக்குண்டா நம்ம பரம்பரை ரோஷம்னா உசுர எதுக்குண்டா கல்லுக்குள்ளும் ஈர இருக்குண்டா நம்ம கோபத்தில நிச்சயமா நியாயம் இருக்குண்டா வரும் வரலாறு நம்ம பேரை சொல்லும் இனி வருங்காலம் நம்ம வாழ சொல்லும் எந்த திசையெல்லாம் நம்ம வீரம் சொல்லும் நம்ம தலைமுறைதான் இனி தினமும் வெல்லும் வேட்டையாடும் கூட்டமடா வேட்டையாடி பார்ப்போமடா ஆட்டம் கூட்டம் வாழ்ந்ததெல்லாம் பத்திரமா காக்கணுண்டா பூனையும் புலியா மாறுண்டா யானையும் எதிர்த்தா தோற்றுண்டா நாம ஒன்னானா உலகம் நமக்குடா கூடுங்க நம்ம தலை முடிக்கும் வீர இருக்குடா பூனையும் புலியா மாறுண்டா வேட்டையாடும் கூட்டமடா வேட்டையாடி பார்ப்போமடா பட்டம் கூட்டம் வாழ்ந்ததெல்லாம் பத்திரமா காக்கணுண்டா பெண்மணி வீரமங்கை வேலுநாச்சியாரின் பரம்பரையில் வந்த சின்ன வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் இதோ சிலம்பம் சாட்டத்தில் தலை கட்டிக் கொண்டிருக்கின்றார். இவரை பாராட்டி நாம் அனைவரும் கைதட்டலை ஓங்கி தட்டவும். புத்தி இருக்கு, சக்தி இருக்கு. அடுத்தவன் வரட்டொலி கொடுத்தா அவன் தோல் உரிப்பவன்டா தமிழச்சி பால் குடிச்சவன்டா எங்கள் பல அறிஞ்சவன்னா விவரங்கள் பல புரிஞ்சவன்னா பண்டைக்கு வந்தான் சவால் விட்டான் கடியத்தான் புடிச்சுத்தான் கை விரல்ல சுத்துற அண்ணாச்சி வந்தனா உன்னாக்கு தின்னவன்
உள்ள சூட்சமம் தெரியும். ஒரு அத்திரம் பிறந்தா அப்போ இவன் யாருன்னு புரியும். அது பட பட என்ன நாட்டி கெட்டுமா பொடி பட ஒன்னு ஒரு கட்டுமா திரிப்பச்சா கத்திரி பச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க போ இடுப்புல போடுல உக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன். சாந்து போட்டு ஒரு சந்தன போட்டு எடுத்து வச்சுக்கமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இறுதி வெட்டிய கட்டிக்கலாமா கம்பெடுப்பா சொல்லி அடிப்பேன் ஜல்லி காளைய போ சொல்லி குதிப்பேன் ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பேன் உங்க பட்டனுக்கு கத்து கொடுப்பேன். சாந்து போட்டு ஒரு சந்தன போட்டு எடுத்து வச்சுக்கமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இறுதி வெட்டிய கட்டிக்கலாமா. வீரமங்கை வேலு நாச்சியாருக்கு நன்றி. பாட்ட போடியா இரண்டாம் பொலித்தவனுக்கு நன்றி. அனைவரும் வேலைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தேவர் இளைஞரணி சார்பாக அண்ணன் ராஜா அருண்மொழி அவர்களையும் நகர்மன்ற தலைவி பவித்ரா சியாமி அவர்களையும் மேடைக்கு வருக வருக என தேவர் இளைஞரணி சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். தமிழ்தாய் வாழ்த்து. நீராடும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராடும் மதனமென திகழ்வதன கண்டமிழில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனன் திருநாடும் தக்க சிறு
நன்றி. நிகழ்ச்சி ஆரம்பம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க மாமா இளைஞர் காரணத்தை அழைக்கிறோம். ஐயா நாட்டாமை வீரபுத்திர தேவர் அவர்களை வரவேற்கின்றோம். அதை நான் முன்மொழிகிறேன். இந்த விழாவிற்கு வருகை வந்த அனைவருக்கும் என்னுடைய வரவேற்புரை வருகை என வரவேற்கிறேன். அவர்களை என் பாஸ்கரன் அவர்களை பேசுவதற்கு அழைக்கின்றோம். தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்று போற்றிய வானம் பார்த்த பூமியாக இருந்தாலும் மானம் காக்கும் மரவரிசையிலே பிறந்து இந்திய தேசியமே இயக்கின்ற அளவிற்கு விடுதலை போரில் தன்னை முன்னிறுத்தி இந்திய சுதந்திரத்துக்காக போராடிய தென்னாட்டு நேதாஜி தெய்வீக திருமகன் நமது பத்தரை மாற்று தங்கம் பசும்பொன் தந்த சிங்கம் முத்துராம லிங்கம் என்ற பெயரில் தேவர் ஜெயந்தி விழாவை கொண்டாடி வருகின்ற இந்த நல்ல வேளையிலே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மாற்றாரும் மதிக்கத்தக்க அவையிலே மறவர் மகாஜன சபையை வழிநடத்தி வருகின்ற சம்பந்தபுரம் மகமை தேவர் பண்டினுடைய தலைவரும் மறவர் மகாசபையுடைய தலைவருமான என் மதிப்பிற்குரிய மாமா வீரபுத்திர தேவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் ராஜா அருள்மொழி வந்த பொழுது இங்கு இருக்கின்ற இளைஞர்கள் இரண்டாம் பூலித்தேவர் வருகிறார் என்று நீங்கள் அவர்களை வரவேற்று கோஷமிட்டதை நான் கண்டு மகிழ்ந்தேன். பூலித்தேவனுடைய வரலாற்று ஆராய்ச்சியாளர் மறைக்கப்பட்ட உண்மைகளை இந்த நாட்டிற்கு வெளிச்சம் போட்டு எடுத்துக்காட்டிய மறைந்த மாமேதை பூலித்தேவன் வரலாற்று ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் ராசையா அவர்கள் பெற்றெடுத்த புதல்வர், இன்றைய தமிழக முதல்வரினுடைய நெஞ்சத்தில் இடம்பெற்றிருக்கின்ற சீர் மரபினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட நலவாரியத்தினுடைய துணைத் தலைவர், நான் பெரிதும் மதிக்கின்ற என் ஆருயிர் அண்ணன் ராஜா அருள்மொழி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக வந்து கலந்து கொண்டு வெற்றி பெற்ற இளைஞர்களுக்கு, மாணவ மாணவிகளுக்கு, சிறுவர்களுக்கு பரிசுகள் வழங்கி இந்த தேவர் ஜெயந்தியை, இந்த விழாவை கொண்டாடுகின்ற வகையிலே நம்ம எல்லாம் சிறப்பு சேர்த்திருக்கின்ற ராஜபாளையத்தினுடைய நகர்மன்ற தலைவி, நகராட்சியிலே நல்லாட்சி புரிந்து நாடு போற்றுகின்ற அளவில் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் திருக்கரங்களால் சிறந்த நகராட்சி என்ற விருதை பெற்று ஏழை எளிய மக்களின் எளிய தலைவியாக அரசியலில் களம்புகந்து எதிரிகளுக்கு இரும்பு பெண்மணியாக இன்றைக்கு நகராட்சியிலே சிறந்த நிர்வாகத்தை செய்து கொண்டிருக்கின்ற நமது ஆர்வீர் சகோதரி, மதிப்புமிக்க நகர்மன்ற தலைவி, பாரம்பரியமிக்க குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் நம்மை போல எளிய மக்களோடு எளிய மக்களாக பழகி வருகின்ற மரியாதைக்குரிய பவித்ரா ஷியாம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக கலந்து கொண்டு சம்பந்தபுரம் தேவர் இளைஞரணி என்றாலே இன்றைக்கு ராஜபாளையம் பகுதியில் உள்ள 22 தேவர் உறவு முறை மகமை பண்டாக சிறப்பாக இந்த ராஜபாளையம் நகரிலே இருந்தாலும் சம்பந்தபுரம் என்று வருகின்ற பொழுது இந்த தேவர் இளைஞர் அணிக்கு என்ற ஒரு வீரம் உண்டு. அந்த வீரத்தை பறைசாற்றுகின்ற வகையிலே
ஒவ்வொரு ஆண்டும் தேவர் ஜெயந்தியை தேவர் திருவிழாவாக கொண்டாடி வருகிறீர்கள். அந்த வகையிலே இந்த தேவர் திருவிழாவாக கொண்டாடி வருகின்ற சம்பந்தபுரம் இளைஞர்களுடைய தம்பிமார்கள் அனைவருக்கும் எனது சிறந்தார்ந்த வணக்கம். இதை வழிநடத்தி வருகின்ற என் அன்பிற்குரிய மாப்பிள்ளை, மரியாதைக்குரிய பாசமாக அனைவரும் துரை துரை என்று அழைப்பார்கள். அவன் இயற்கையாகவே துரைதான். என் மாமா முருகதாஸ் பெற்றெடுத்த முத்து அன்பு மாப்பிள்ளை துரை அவர்களே, இந்த மண்ணில் பிறந்தாலும் வெள்ளை ஏகாதிபத்தை விரட்டியடித்த இங்கிலாந்து நகரிலே, இங்கிலாந்தினுடைய தலைநகரிலே சிறந்த ஆளுமையாக பணிபுரிகின்ற இந்த மண்ணின் மைந்தன் என் மரியாதைக்குரிய சகோதரர் சக்திவேல் கருப்பையா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி மறவர் மகாசபையை நடத்தி வருகின்ற வீரபத்ர தேவர் அவர்கள் இந்த தெருவை மிக அழகாக கட்டுக்கோப்பாக நடத்தி வருகிறார்கள். இந்த பகுதியிலே இருந்து அரசியலில் மிளர்ந்து வருகின்ற என் ஆறுயிர் தம்பி, விருதுநகர் தெற்கு மாவட்டத்தினுடைய மாணவர்களுடைய அமைப்பாளர், இன்றைக்கு நாடு போற்றும் தேசிய தலைவர் பிறந்த மண்ணான முதுகுளத்தூர் மண்ணின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளராக பணியாற்றி வருகின்ற என் அன்பு தம்பி வேல்முருகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சீர்மரப்பினர் நலவாரிய துணைத் தலைவரோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற என் அருமை மாமா இமாம்சா அவர்களே, அன்பு தம்பி கருப்புலக அவர்களே, என் மரியாதைக்குரிய ஜமீல், மரியாதைக்குரிய சதாசிவம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்ற மேடையிலே வீற்றிருக்கின்ற தேவரின தளபதிகளே, தேவரின போராளிகளே, தேவரின இளைஞர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் எனது சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்து, இந்த நல்ல நாளில் நாம் எப்பொழுதும் ஆண்டுதோறும் ஒரு விஷயத்தை நாம் சூளுரைப்போம். மாற்றாரும் மதிக்கத்தக்க வகையிலே நாம் பணியாற்ற வேண்டும். தனிமனித ஒழுக்கத்திலே சிறந்து விளங்க வேண்டும். ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு இந்த சமுதாயத்திலே தேவரினம் என்றால் எக்குலமும் போற்றும் முக்குலம் என்று பெயர் எடுக்க வேண்டும் என்று பசும்பொன் சித்தர் முத்துராமலிங்க தேவர் சொன்னதைப் போல இந்த பகுதியிலே வாழ்கின்ற அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைத்து, அனைத்து மதத்தினரையும் அரவணைத்து சம்பந்தபுரம் தேவர் இளைஞரில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விழா இன்னும் பல ஆண்டுகள், பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்து இந்த விழாவை சிறப்படைய வேண்டும். குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு நமது அண்ணன் சீர்மர்களுடைய நலவாரிய துணைத் தலைவர் ராஜா அருமொழி அடிக்கடி ஒன்றை சொல்லுவார். எங்களை போன்றவர்கள் எல்லாம் இந்த இனத்திற்காக, இந்த சமுதாயத்திற்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் தம்பி. ஆனால் இந்த சமுதாயம் எப்படி பார்த்தாலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருந்தால் மட்டுமே அந்த சமுதாயத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் பெற முடியும். அந்த சமுதாயம் வெளிப்படையாக, பொருளாதார ரீதியாக, வேலைவாய்ப்பு ரீதியாக முன்னேற முடியும் என்று அடிக்கடி கூறுவார். அந்த வகையிலே இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, அதன் முதலமைச்சர், தமிழகத்தினுடைய மாட்சிமையில் மகிழ்ந்த முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தேவரினத்திற்கு செய்த தொண்டுகளையும் தேவரை பெருமைப்படுகின்ற விஷயத்திலே அவர் எடுத்து வைத்த அந்த சாதனையும் சொன்னால் சொல்லி மாளாது. அதைத் தொடர்ந்து இன்றைக்கு தமிழகத்தை நல்லாட்சி புரிந்து வருகின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தமிழ் புதல்வன் என்ற திட்டத்திலே எண்ணற்ற இளைஞர்களை தன் வாழ்க்கையில் ஒளியேற்றி வருகிறார். இன்றைக்கு கூட பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் தேவர் திருமகனார் பெயரில் 3 கோடிக்கு திருமண மண்டபம் கட்டித்தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். தேவரை போற்றுகின்ற இந்த அரசுக்கு பக்கபலமாக இருப்போம், தூணாக நிற்போம், துணையாக நிற்போம் என்று சொல்லி இந்த விழாவிற்கு வந்திருந்த அத்தனை பேர்களையும் வணங்கி உங்களையும் வாழ்த்தி, வெற்றி பெற்ற வீரர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அதைத் தொடர்ந்து நம் மண்ணின் மைந்தன் அண்ணன் லண்டன் சக்திவேல் கருப்பையா அவர்களை பேசுவதற்கு அழைக்கின்றோம். பேசுவது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். நான் புலித்தேவன் பிறந்த நெற்கட்டுஜோல் போயிருக்கிறேன், ராபர்ட் கிளே பிறந்த சப்போஷர் போயிருக்கிறேன். அதே சமாளத்தில் பிரெஞ்சு கமாண்டர்
டியூப்ளிக்ஸ் வாழ்ந்த லேண்ட் அசீஸ் இடத்துக்கும் பிரான்ஸுக்கும் போயிருக்கிறேன். அங்குள்ள மக்கள் ராபர்ட் கிளாவே மறந்து விட்டார்கள். பிரெஞ்சு கமாண்டர் டியூப்ளிக்ஸை அவரே மறந்து விட்டார்கள். ஆனால் நம் தமிழ்நாட்டில் தான் கொடித்தேவனை நாம் இப்போது வரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் அவர்கள் வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றியை அவர்களுக்கு நிலைக்கவில்லை. புலித்தேவன் ஏன் நாம் கொண்டாடுற அவர் கடைசி யுத்தத்தில் தோல்வியிட்டார் ஏன் கொண்டாடுகிறோம் என்றால் மண்ணுக்காக என்று அவர் போராடிய போராட்டங்கள் தான். மேலும் இங்கு நாம் ஜமீன்தாரி முறை கட்டுப்பாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்ம சிங்கம்பட்டி ஜமீன், சேத்தூர் ஜமீன், செவேரி ஜமீன் இங்கே உள்ளதை போல இங்கிலாந்திலும் டியூக்ஸ் என்று சொல்வார்கள். டியூக்ஸ் ஆஃப் கார்ன்வால், டியூக்ஸ் ஆஃப் கேம்பிரிட்ஜ், சக்செக்ஸ், டியூக்ஸ் ஆஃப் கென்டன் அவங்க ராயல் குடும்பத்தைச் சேர்ந்த ஜமீன்தார்கள். இப்போதும் அந்த நடைமுறையை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் இங்குள்ள ஜமீன் முறைகளை இங்கிலாந்தில் மக்களாட்சி இடத்தில் மக்களுக்காக அத்தோடு பேச வருவதற்காகவும் எனது உரையை விட்டுக் கொள்கிறேன். வணக்கம். நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதைத் தொடர்ந்து சதாசிவம் அவர்களை பேச அழைக்கின்றோம். தேவர் அவர்களின் 118வது தேவர் கொண்டாடி கொண்டிருக்கும் சம்பந்தபுரம் மக்களுக்கு வணக்கம். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் தம்பி லண்டன் சக்திவேல் அவர்கள் குறிப்பிட்டது போல நமக்கெல்லாம் அடிமைத்தனம் என்பது நாம் அனுபவிக்கவில்லை. அடிமைத்தனம் என்றால் என்ன என்று நமக்கு தெரியாமலே வாழ்ந்து வருகிறோம். அதற்கு காரணம் ஐயா தேவர் திருமகன். அடிமைத்தனத்தை ஒழித்து கல்கத்தாவில் இருந்த சுபாஷ் சந்திர போஸ் இங்கே ராமநாதபுரத்தில் பிறந்திருந்த தேவர் திருமகன் இருவரும் இணைந்து சுதந்திர போராட்டத்தை கையில் எடுத்து போராடி இந்த அடிமைத்தனத்தில் இருந்த இந்த சமுதாயத்தை சுதந்திர பறவைகளாக உலவ விட்டார். கட்டுக்கோப்பான சமுதாயம், எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு சமுதாயம். அந்த சமுதாயம் அதே கட்டுக்கோப்புடன் இருக்க வேண்டும். மூன்று மந்திரங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஒன்று பண்பு, இன்னொன்று பதவி, இன்னொன்று படிப்பு. இந்த மூன்றிலும் சிறந்து தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளிலும் எங்கு இருந்தாலும் இந்த சமுதாயம் ஒரு இடம் வைக்க வேண்டும். அண்ணன் ராஜா அருள்மொழி அவர்கள் குறிப்பிடுவது போல ஆங்கிலேய ஆட்சியிலே இருந்து இந்த சமுதாயம் இன்று வரை ஆளும் கட்சிக்கு எதிராகவே செயல்படுகிறது. அந்த போக்கை மாற்றி அனைத்து சலுகைகளையும் பெறுவதற்கு இந்த 3 கோட்பாடுகளையும் கடைபிடித்து நல்வழியில் செல்ல வேண்டும். ஆற்றல் மிக்க சமுதாயம். சாதாரண மின் விளக்கில் இருக்கிற ஒளி லைட், அதை கட்டுக்கோப்பாக அமைத்தால் அது லேசர். இந்த சாதாரண மின் விளக்கிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைக்கும் லேசர் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒளிக்கற்றைக்கும் பவர் அதிகம், ஆற்றல் அதிகம். எனவே இந்த சமுதாயம் சாதாரண மின் விளக்குகளைப் போல் இல்லாமல் லேசரை போல் செயல்பட வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகின்றேன். நன்றி. அடுத்த ஸ்டார் வேல்முருகன் அவர்களை பேச அழைக்கின்றோம். 118வது தேவர் ஜெயந்தி விழா எக்குளமும் போற்றும் முக்குளம் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் 63வது குருபூஜை விழா சம்பந்தவர சீமைக்கு
வருகை தந்துள்ள சீர்மரபினர் நலவாரியத்தின் துணைத் தலைவர், விருதுநகர் மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர், பாசத்திற்குரிய அண்ணன் ராஜா அருள்மொழி அவர்களே, நகர்மன்றத்தின் நகர தந்தையாக நம் மனதில் நீங்க மர இடம்பெற்று மறைந்தாலும் அண்ணன் சியாம் அவர்களின் அன்பு கரத்தை பற்றி இந்த நகர்மன்ற தலைவரின் சிறப்பான ஒரு செயல்பாட்டை ராஜபாளையம் நகராட்சி வழங்கி கொண்டிருக்கும் அன்புக்குரிய சகோதரி பவித்ரா சியாம் அவர்களே, நம் மரவர் மகாசபைக்கு நம் சமந்தபுரத்தில் கிடைத்த மாமா வீரபுத்திர தேவர் அவர்கள் இந்த ஆண்டு மரவர் மகாசபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு நம் சம்பந்தபுர பொதுமக்கள் சார்பில் அவருக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, லண்டனில் இருந்தாலும் எப்பொழுதும் தொலைபேசி வாயிலாக தம்பி நம் சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றளவும் நம் சமுதாயத்தை முன்னேற்றிட அவருக்கான பாணியிலேயே அன்பாக பேசி அமர்ந்திருக்கும் அண்ணன் சக்திவேல் அவர்களே, மற்றும் ராஜபாளையத்தின் முன்னாள் 1066 கூட்டுறவு சங்கத்தின் தலைவர், என்றுமே வாஞ்சியோடு என்னை அரவணைக்கும் அண்ணன் பாஸ்கரன் அவர்களே, சித்தப்பா எஸ்பி மாரிமுத்து அவர்களே, முன்னாள் நகர துணை செயலாளர் அண்ணன் சரவணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் 100வது ஜெயந்தியை நாங்கள் தொடங்கும் பொழுது ஒரு பேசப்பட்டு ஒரு சின்ன நிகழ்ச்சியாக தொடங்கினோம். நான் ஆண்டாண்டு காலம் பேசக்கூடியது அதுதான். இன்று 18 ஆண்டுகள் கடந்து விட்டன. இந்த எழுச்சியில், இந்த மின்னொளியில் கொஞ்சம் கூட கலங்காமல் இன்னும் அதற்கு அதிகப்படியாக முன்னேறி இந்த இதை நடத்தி கொண்டிருக்கும் சம்பந்தபுர இளைஞரணிக்கு என் நெஞ்சில் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 3 நாள் நிகழ்ச்சினா 26ஆம் தேதி தெய்வ திருமகனாரின் விக்னேஷ் அவர்களின் நினைவாக இரத்த தானத்தை தொடங்கி வைத்தவர் நம் நகர்மன்ற உறுப்பினர் அவர்கள். அதைத் தொடர்ந்து துணைத் தலைவர் அவர்களும் கலந்து கொண்டார்கள் அந்த நிகழ்ச்சியை. இதை ஏன் உங்களை சொல்றேன்னா, இந்த நிகழ்ச்சியில வரவேற்று 3 நாள் நிகழ்ச்சியில யாராவது நம்ம சமுதாயத்துக்கு இங்க வந்து பங்கெடுத்தாங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி அதை நான் உங்களிடம் உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன். தெய்வ திருமணனார் பி வனராஜ் அவர்களின் நினைவாக தவம் இன்டர்சிஸ் விளையாட்டு போட்டிகளை துவங்கி வைத்தவர் ராமராஜ் அவர்கள், என்.எம். கிருஷ்ணராஜா அவர்கள், திரு எஸ்.பி. மாரிமுத்து அவர்கள், அதே போல் தெய்வ திரு எஸ். சுரேஷ் பாண்டியன், ஈஸ்வர பாண்டியன் அவர்களின் நினைவாக மரணம் விழாவை தேவரின வரலாறு திரையிடுதலை அண்ணன் பாஸ்கரன் அவர்கள் அதை தொடங்கி வைத்தார்கள். அன்னதானத்தை தொடங்கி வைத்தவர் அண்ணன் சங்கர்ராஜா அவர்கள், திரு எல்.எஸ். ராமர் அவர்கள், தேசிய தலைவர் பசுமன் தேவர் அவர்களின் பூப்பல்லாக்கு வீதி விழா பால்குடம் மற்றும் முளைப்பாரியை தொடங்கி வைத்தவர் நம் நாட்டாமை மரவர் மகாசபையின் தலைவர் வீரபுத்திர தேவர் அவர்கள், அண்ணன் ராஜா அருள்மொழி அவர்கள், திரு கோபால்சாமி அவர்கள், என்.எஸ். கிருஷ்ணராஜ் அவர்கள், பாசத்திற்குரிய அண்ணன் ராம்சிங் போஸ்பாண்டியன் அவர்கள், சரவணத்துறை என்ற ராஜா அவர்கள். இந்த 3 நாள் நிகழ்ச்சிகளையும் எப்பொழுதுமே சிறப்பாக நம்ம நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த நிகழ்ச்சிகளுக்கு நம்ம தேவர் இளைஞரணி பசங்க 5 நாள் தான் மெனக்கிட்டு எடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து என்னைக்குமே நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை தொடங்கும் போது இன்னைக்கு வர அவங்க வந்து
சலனப்படாம எந்த ஒரு இக்கட்டான நிலைமை வந்தாலும் அவங்க நிகழ்ச்சி நடத்துறத முன்ன நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு அண்ணன் என்னோட சார்பும் நம்ம தெரு சார்பும் அவங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அண்ணன் எல்லாருமே சொன்னாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு, ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இருக்கும் இடத்தில் எனக்கு அரசியல் பணி செய்ய ஒரு வாய்ப்பை வழங்கிய ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு தான் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் போகும் நேரமெல்லாம் ஐயா பசுமன் ஐயாவை அந்த அவருடைய நினைவிடத்தில் நான் வணங்கி விட்டுத்தான் அங்கு என்னோட அரசியல் பயணத்தை தொடங்கினேன். அன்றிலிருந்து எனக்கு ஏறுமுகம் தான், வேல்முருகனுக்கு ஏறுமுகம் தான். அது ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரே நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற எண்ணத்தோடு இன்றும் என் அரசியல் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். வந்திருக்கிற அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அதைத் தொடர்ந்து நமது நகர்மன்ற தலைவி பவித்ரா சியாம் அவர்களை பேச அழைக்கின்றோம். நூற்றி 18வது தேவர் ஜெயந்தி விழாவுக்கு ஒவ்வொரு வருஷமும் என்னை கூப்பிடுறீங்க. உங்களோட சேர்ந்து உங்கள் குடும்பத்தில் ஒரு பொண்ணாக நான் நின்றுட்டு இருக்கேன். அதாவது அந்த தேவர் சமுதாயம்னாலே வீரமிக்க சமுதாயம் தான் நான் சொல்லுவேன். உண்மையிலே பார்த்தாலே ஒரு கம்பீரமாக இருக்குது அவரோட சிலையை பார்க்குறப்ப. இங்கே இருக்கிற மக்களும் அதே மாதிரி தான், தைரியத்தில் யாருமே குறைஞ்சவங்க இல்லை. உங்கள் தைரியத்தை நான் ஒரு பாடமாக எடுத்துக்கணும். ஏன்னா நான் அரசியல் பயணத்தை இன்னும் மேலே தொடரணும் அப்படின்னா உங்களோட தைரியம் எனக்கு வரணும். ஏன்னா அந்த தைரியம் இருந்தால் எதை வேணால் சாதிக்கலாம். இப்போ வரைக்கும் நான் இந்த இதில் நான் நிற்கிறேன் அப்படின்னாலே அந்த தைரியத்தால் மட்டும்தான், வேறு எந்த இதுவும் கிடையாது. தைரியம் ஒன்று இருந்தால் எதை வேணால் சாதிக்கலாங்கிறதுக்கு நான் படித்த பாடம், நான் அனுபவித்த ஒரு அனுபவம் கூட சொல்லலாம். அதுதான் இந்த அளவுக்கு கடந்து இன்னைக்கு உங்களோட நான் நிற்கிறேன் அப்படிங்கிறப்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த ஊர் மக்கள் இந்த சமுதாயத்துக்குள்ளே நான் வர்றப்ப உரிமையோடு பேசுவீங்க, உரிமையோடு திட்டுவீங்க, உரிமையோடு வரவேற்பீங்க. அது ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணாக நினைக்க போய் தான் அந்த பாசமும் எல்லாமும் கலந்து வந்திருக்கு. நீங்கள் கேட்ட கோரிக்கைகள் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முடிச்சு கொடுத்துருக்கேன், நான் நம்புகிறேன். இன்னும் சொல்லப்போனால் அந்த கூட்டுறவு கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் ஒரு பாத்திரையை கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் வாக்கிங் போகலாம், அந்த அளவுக்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்க எல்லா வேலையும் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. அந்த இளைஞர் அணி சார்பாக துரை அவர்கள் கோரிக்கையாக வச்சாங்க இதுக்கு முன்னாடி. அந்த ப்ராசஸ் போய்கிட்டு தான் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் நடப்பாதையாக யூஸ் பண்ணலாம். வாக்கிங் போங்க, உடற்பயிற்சி பண்ணுங்கள். பெண்களுக்கு கண்டிப்பாக அது தேவை. பெரியவங்க அவங்க காலத்தில் நிறைய வேலையெல்லாம் பார்ப்பாங்க. நம்ம வேலைகள்லாம் ரொம்ப குறைஞ்சது தான். இப்போ அவங்க அளவுக்குலாம் நம்ம வேலைகள்லாம் அவங்களோட உணவு பழக்க வழக்கம்லாம் வேறு, நம்மளோட உணவு பழக்க வழக்கம்லாம் மாறி போச்சு இப்போ. ஸோ அதனால் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம், ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம் இருந்தால் எதை வேணால் சாதிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த்து தான், அதுக்கப்புறம் தான் பணம் சம்பாதிக்கிறது, அது எல்லாமே. அதனால் இந்த ஒரு 3 வருஷமாக நான் உங்களோட பயணம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஊர் தலைவர் சார்பாகவும் அண்ணன் ராஜா அருள்மொழி அண்ணனுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பாஸ்கரன் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் வேல்முருகன் அவர்களுக்கும் சரவணன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் லண்டனிலிருந்து வந்திருக்காங்க சக்திவேல் அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோக கழக தோழர்கள் கற்பழக அண்ணா அவர்களுக்கும் ஜெயந்தி அவர்களுக்கும் இமாம்சா அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் யாருக்கெல்லாம் விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. எல்லாரோட சார்பாகவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில். அடுத்தடுத்து உங்களோட நான் எப்போவுமே இருப்பேன். நீங்கள் எப்போவுமே நகராட்சிக்கு வாங்க. ஆம்பளைங்க தான் வரணும்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு பெண்ணை நான் இருக்கிறப்ப நீங்கள் உரிமையாக கேட்கலாம், என்கிட்ட எதை வேணால் பேசலாம். நம்ம கட்டாயம்
நீங்கள் பெண்கள் வந்து நம்ம முன்னாடி வரணும். நீங்கள் எல்லாருமே வந்து நகராட்சிக்கு வாங்க, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நகராட்சிக்கு வாங்க. நான் உங்களுக்காக செய்கிறதுக்காக தான் அங்கே உட்காந்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வருவீங்க நான் நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷம். குழந்தைங்களா படிப்பு என்னைக்கும் விட்டுறாதீங்க. படித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்துக்கு வர முடியும். இப்போ அதுக்கு உதாரணம் வந்து சக்திவேல் அண்ணனை சொல்லலாம் நீங்கள். அதனால படிங்க, படிப்பு ரொம்ப முக்கியம். கவனமாக இருங்க. வாழ்க்கையில் அப்படி நிறைய சாதிக்கணும். நீங்களும் மென்மேலும் பல இடத்துக்கு நீங்கள் வரணும். ஒரு நல்ல பொலிட்டிஷியனாக வரணும், நல்ல டாக்டராக வரணும், நல்ல கலெக்டராக வரணும். உங்களால் கண்டிப்பாக முடியும். அடுத்து வர்றப்ப வந்து நீங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க. அதை நான் பார்க்கணும் கண்டிப்பாக. ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. சீர்மரவினர் நலவாரியத்துறை துணைத் தலைவர் அண்ணன் ராஜா அருண்மொழி அவர்களை பேச அழைக்கின்றோம். விலைபோகா வீரம் மண்டியிடா மானத்திற்கு சொந்தமான மரவர் சமுதாயத்தில் ராஜபாளையம் மாண்பிற்குரிய மரவர் மகாசபையினுடைய தலைவர், இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்கக்கூடிய அண்ணன் வீர உத்தரத்தேவர் அவர்களே, அரசியல் பாரம்பரியமிக்க குடும்பத்திலிருந்து வந்து வரலாற்று சிறப்புமிக்க ராஜபாளையம் நகர்மன்றத்தினுடைய தலைவராய் அமர்ந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு தங்கை பவித்ராசியாம் அவர்களே, இந்த மண்ணை சேர்ந்தவர் என்றாலும் கூட தான் படித்த கல்வியால் லண்டன் மாநகரத்தில் இருந்து பணியாற்றி எங்கிருந்தாலும் இந்த மண்ணை பற்றி சிந்திக்கக்கூடிய, இந்த மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் லண்டன் சக்திவேல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு வந்து கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர் அன்பு தம்பி பாஸ்கரன் அவர்களே, அதே போல வரவேற்புரை ஆட்சி அமர்ந்திருக்கக்கூடிய பசுமன் தேவர் நற்பணி மன்றத்தினுடைய தலைவர் அண்ணன் எஸ்பி மாரிமுத்து அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜமீன் குலமண்ண ஜமீன் குடும்பத்தைச் சேர்ந்த சின்ன அரண்மனை வகையரா, சின்ன அரண்மனை சின்ன ஜமீன் என் அன்பிற்கினிய சகோதரர் சதாசிவம் அவர்களே, இங்கே வந்து பேசி அமர்ந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய தம்பி வேல்முருகன் அவர்களே, என்னோடு வந்து கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாப்பிள்ளை இமாம்சா அவர்களே, கருப்புலகு அவர்களே, சரவணன் அவர்களே, ஜெயந்தி அவர்களே, அதே போல இந்த நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நடத்தி பல ஆண்டுகளாக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றி இருக்கக்கூடிய என் அன்பிற்கினிய தம்பி ரிபல் துரை அவர்களே, மரியாதைக்குரிய தாய்மார்களே, பேரன்பிற்குரிய உறவினர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஒரு மகிழ்வான நிகழ்ச்சி, நெகிழ்வான நிகழ்ச்சியும் கூட. எல்லோரும் ஒவ்வொரு கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைத்து சென்றிருக்கிறார்கள். பேச வேண்டியது எல்லாம் பேசிவிட்டார்கள். பேசுவதற்கு எதுவும் இல்லை என்றாலும் கூட ஒன்றை மாத்திரம் நான் நினைவு கொள்ள விரும்புகிறேன். குற்றப்பரம்பரை சட்டம் என்று ஒன்று இருந்தது. அது நமக்கு தெரியாது. நம்முடைய தாத்தாமார்கள் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள். ஒரு பழமொழி கூட உண்டு, பொழுது பொழுது மலவாயில பொழுது, மரம வாயில சோறு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சாயங்காலம் பொழுது விடிஞ்ச உடனே அவன் வீட்டில் இருக்க முடியாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுங்கிற கச்சேரியில் போய் உட்காரணும். அந்த கச்சேரியில் போய் உட்கார்ந்து கைரேகை வைக்கணும். விடிய விடிய அந்த கச்சேரியில் தான் இருக்கணும். காலையில் பொழுது விடிஞ்சாதான் அவன் வீட்டுக்கு அனுப்புவாங்க. இது ஏதோ திருட்டு பட்டத்துக்காக, கலாவணிட்டு வந்ததுக்காக, கொலை குற்றம் பண்ணதுக்காக இல்லை. வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக
தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் இந்த சமுதாயம். தமிழ்நாடு முழுவதும், இன்னும் சொல்லப்போனால் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் வெள்ளை ஏகாதிபத்தியம் பட்டியலிடுகிறது ஒரு 98 சமுதாயத்தை குற்றப்பரம்பரையினர் என்று. ஆனால் அதற்கு பிறகு குற்றங்கள் அதிகம் நடைபெறுகிறது, கிளர்ச்சிகள் அதிகம் நடைபெறுகிறது என்கிற வகைப்பாட்டில் தமிழ்நாடு முதலிடத்தில் வருகிறது. அந்த தமிழ்நாட்டை தான் குற்றப்பரம்பரை சட்டம் என்கிற சட்டம் போட்டு அதிகமாக அடக்கப்பட்ட பகுதி நம்முடைய தமிழ்நாட்டு பகுதி. அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வந்த பொழுது தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த நாட்டை காப்பாற்றியவர்கள் குற்றப்பரம்பரையினர் இல்லை, அவர்கள் சீர்மரபினர் என்ற அடையாளத்தோடு நாம் அட்டவணைப்படுத்தப்பட்டோம். அதோடு மாத்திரமில்லை, சீர்மரபினர் என்று அடையாளப்படுத்தப்பட்டு அந்த 2007ஆம் ஆண்டு முதலமைச்சராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இருந்த பொழுதுதான் 2 கோடி ரூபாய் செலவில் ஒரு நிதி ஒதுக்கீடு செய்து சீர்மரபினர் நல வாரியம் என்கிற ஒரு வாரியத்தை உருவாக்கி அந்த வாரியத்துக்கு 2 கோடி ரூபாய் நிதியையும் வழங்கி பொருளாதாரத்தில், கல்வியில் இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் என்பதற்காக அந்த அமைப்பை உருவாக்கினார்கள். அதற்கு பிறகு அது செயல்படாமல் போன நிலையில் தந்தை வழியில் இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் அந்த சீர்மரபினர் நல வாரியத்தை புதுப்பித்து என்னை துணைத் தலைவராகவும் அமைச்சரை தலைவராகவும் கொண்டு ஒரு 13 உறுப்பினரோடு இந்த வாரியத்தை புதுப்பித்து கொடுத்தார்கள். எதற்காக என்றால் இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் என்பதற்காக. இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ காரியங்களை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் செய்தார்கள். இன்றைக்கு நாம் தெய்வமாக வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தேவர் திருமகனார் அவரது நினைவிடம் இன்றைக்கு ஒரு புகைப்படம் வலைதளத்தில் வந்து கொண்டிருக்கிறது. பெரும் மதிப்பிற்குரிய இந்த சமுதாயத்தின் வேங்கை மூக்கையா தேவர் அவர்களும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் நினைவிடத்தை வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் இந்த எல்லாம் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த புகைப்படத்தை பார்த்தால் தெரியும், அது வெறும் மண் பீடமாக இருந்ததை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆலயமாக உருவாக்கி கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அது மாத்திரமல்ல, மறைந்த தலைவர்களுக்கெல்லாம் விழா எடுப்பதும் நினைவு நாளை அனுப்பிப்பதும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தேவர் திருமகனாரின் ஜெயந்தியை குரு பூஜை என்று அறிவித்தார். எந்த தலைவனுக்கும் செய்ய முடியாததை ஒரு அரசாணை மூலமே நிறைவேற்றி கொடுத்தவர், குரு பூஜை என்று நிறைவேற்றி கொடுத்தவர் அன்றைக்கு முதல்வராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் என்று சொன்னால் அதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதே போல மறவர் சமுதாயத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இணைத்து அவர்களுக்கும் கல்வியில், வேலை வாய்ப்பில் அனைத்து சலுகைகளையும் வழங்கி கொடுத்தவர் கலைஞர் அவர்கள். இதெல்லாம் நான் அரசியலுக்காக பேசவில்லை, நடந்ததை நினைத்து நன்றி கூறுகிற விதமாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மற்ற அரசியல் கட்சிகள் எதுவும் செய்யவில்லை என்றால் செய்தார்கள், நான் மறுக்கவில்லை. ஆனால் இந்த சமுதாயத்திற்கென்று அதிகமாக செய்து கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் இன்றைக்கு அதே போல இந்த சீர்மரபினர் நல வாரியத்தை என்னை துணைத் தலைவராக நியமித்த பிறகு இந்த ஆண்டு நிதிநிலை ஒதுக்கீட்டில் அதிகமாக செலவு செய்ய வேண்டியிருக்கிறது, நிதிகள் பயன்பாட்டிற்கு வர வேண்டியிருக்கிறது என்கிற தகவலை நான் தமிழக முதல்வர் அவர்களிடம் சொன்ன பொழுது நிதியமைச்சரோடு கலந்து பேசி முடிவெடுங்கள் என்று சொன்னார்கள். மாண்புமிகு நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசோடு கலந்து பேசி ஏற்கனவே 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ததற்கு பிறகு எந்த அரசாங்கமும் இந்த வாரியத்திற்கு எந்த நிதியும் வழங்கவில்லை. மீண்டும் முதல்வர் கலைஞர் அவரின் மகனாய் பிறந்திருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகுதான் ஆண்டிற்கு 1 கோடி ரூபாய் இந்த நிதி ஒதுக்கீடு என்கிற ஒரு மாபெரும் திட்டத்தை, ஒரு சட்டத்தை ஜீவோவாக இஷ்யூ செய்து, நான் துணைத் தலைவராக இல்லை, இனி யார் துணைத் தலைவராக வந்தாலும் ஆண்டிற்கு 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்கிற ஒரு சட்டத்தை நான் பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். அந்த சட்டத்தை வகுத்து கொடுத்தவர் முத்தமிழறிஞர் தலைவரின் பிள்ளை அன்பிற்கினிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்று பெருமையோடு நினைவு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் மிகப்பெரிய பங்காற்றோடு
கொஞ்சம் கூட தொய்வடையாமல் தன் உடல்நிலையை கூட பொருட்படுத்தாமல் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி துரை அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அண்ணன் எஸ்பி மாரிமுத்து, அதே போல் இந்த சம்பந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள், பொதுமக்கள், உறவினர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பரிசுகள் பெற இருக்கின்ற குழந்தை செல்வங்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மறவர் மகாசபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமா தேவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். அடுத்து தினேஷ் அவர்களுக்கு சாவையும் அணிவித்து கௌரவிக்கிறார்கள். அண்ணன் ராஜா அருமொழி அவர்களுக்கு துரை முருகதாஸ் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார். ராகவன் அவர்கள் நினைவு பரிசினை வழங்க அன்போடு அழைக்கிறேன். மகாசபை தலைவர் நமது நாட்டாமை மாமா வீரபுத்திர தேவர் அவர்கள் திரு மணிகண்டன் சந்தனம் அவர் சித்தப்பா சந்தனத்தேவர் நினைவு பரிசினை வாங்கி பெற்றுக்கொள்வார். அதை எஸ்பி ரோட்டரி செல்வ அளவுக்கு நினைவு பரிசை எஸ்பி மாறனுக்கு அவர்கள் வாங்குவார். சபை தலைவர் அவர்களுக்கும் நாட்டாமை அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஏற்பாடு செய்து கடைசி வரை கூடியிருந்த அண்ணன் அவர்களுக்கு நினைவு கூறும் வகையில் இளம் சிறார்களும் குழந்தைகளும் அவர்கள் பேச்சை மேலையில் ஏற்ற
அன்போடு அழைக்கிறேன். வந்திருக்கிற விருந்தினர்கள் அனைவரும் ஒரு 2 பேர் பேசுவதை கேட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்று இளைஞரணி சார்பாக உங்களை கேட்டுக்கொண்டார்கள். நீங்கள் உட்கார்ந்து அதை கேட்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டு, முதலில் அனுஜா. என் பெயர் அனுஜா. வரலாற்றை படிக்கும் பெண்ணாய் இல்லாமல் வரலாற்றை படைக்கும் பெண்ணாய் வாழ்ந்தவர். கணவன் கொல்லப்பட்டால் உடன் சேர்த்து தானும் உடன்கட்டை ஏறும் பெண்கள் மத்தியில் 7 ஆண்டுகள் பொறுத்திருந்து திட்டம் தீட்டி படையை சேர்த்து ஆங்கிலேயனுக்கு ஆட்டம் காட்டி சிவகங்கை கோட்டையில் பறந்து கொண்டிருந்த ஆங்கிலேயரின் கொடியை கிழித்து எறிந்து மீண்டும் தன் கொடியை பறக்கவிட்ட ஒரு வீர பெண்மணி. இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய முதல் பெண் மட்டுமல்ல, எதிர்த்து போராடி போரிட்டு அதில் வெற்றியும் கண்ட ஒரு முதல் பெண். தனது 50வது வயதில் ஒரு பெண் வீரமாக போரிட்டு வெற்றி பெற்று தன் நாட்டையும் மீட்டெடுத்து இவ்வுலகிற்கே நிரூபித்து காட்டிய ஒரு வீர தமிழச்சி வீரமங்கை வேலுநாச்சியார். வாசமலர் தேடுவதும் ஆடவருக்கு சேவித்திருப்பதும் அஞ்சுவதும் நாணுவதும் ஆமை போல் வாழுவதும் கெஞ்சுவதுமாக கிடக்கும் பெண்ணல்ல நான். புணரி நீராடி முளரி தோல் தொடுத்து களரி வதம் புரிய வந்தாலோ வளரி படையாவும் சிதறித்தான் ஓடச் செய்தாலோ குமரி என நான் பெருமிதம் கொள்ளேனோ. இதனை புதுமாதர் ஓர் நாளும் மறவாரோ என்று பாரதியாரும் பாரதிதாசனும் பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னே புதுமை பெண்ணாய் வாழ்ந்து காட்டிய ஒரு வீர பெண்மணி வீரமங்கை வேலுநாச்சியார். 1730ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி ராமநாதபுரம் சமஸ்தானம் மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாய் தம்பதிக்கு ஒரே மகளாக பிறந்தார் வேலுநாச்சியார். பெண் சிங்கம் போல அவரது தந்தை வேலுநாச்சியாரை வளர்த்தார். வேலுநாச்சியார் கல்வியிலும் பல்வேறு கலைகளான வாள்வீச்சு, அம்பு விடுதல், ஈட்டி எறிதல் போன்றவற்றில் சிறந்து வழங்கினார். வேலுநாச்சியாருக்கு 16வது வயதில் முத்துவடுகநாதருடன் திருமணம் நடந்தது. முத்துவடுகநாதர் பல்வேறு கலைகளையும் பெற்று 1750ஆம் ஆண்டு அவரது தந்தைக்கு பிறகு சிவகங்கைக்கு ராஜாவாக ஆனார். வேலுநாச்சியாருக்கு ஒரு மகள் பிறந்தார். மகளின் பெயர் வெள்ளச்சி. ஆங்கிலேயர்கள் சிவகங்கை கோட்டையின் மீது போர் தொடுத்து அதில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார். இதனை அறிந்த வேலுநாச்சியார் தமது தலைமையில் ஒரு குழுவையும் மருது சகோதரர்கள் தலைமையில் ஒரு குழுவையும் அமைத்து ஆங்கிலேயருக்கு எதிராக போர் தொடுத்தார். இந்த போரில் வேலுநாச்சியார் தமிழர்களின் மனதில் மட்டுமல்லாது இந்தியர்களின் எண்ணத்திலும் நீங்கா இடமிட்டு சென்றுள்ளார் என கூறி நான் விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. இந்த நகரமன்ற தலைவர் அவர்கள் இந்த நினைவு பரிசை அவருக்கு வழங்குவார். அடுத்து முகில் நாயகி. Good evening to everyone. My name is Mugil Nayagi, daughter of Manigandan Thevar. Today I am going to speak about great leader, freedom fighter, Pasumon Muthuramalika Thevar. He was born on October 30, 1908 in the small village Pasumon in Ramanathapuram district, Tamil Nadu. His father name was Ukrapandi Thevar. His mother name was Indrani Amma. From a young age, he was a bright, kindly and intelligent. He respected elders and loved people very much. He studied in Madurai and was good in his studies. He was inspired by Swami Vivekananda teaching about self-confidence by service others. He joined the Indian Nation Freedom. He is meet to Netaji Subhash Chandra Bose. He was a close supporter. and
Pasuma Muthuramalingam Thevar thought to be as a great, truthful and brave, respectful. Thank you. Jai Muthuramalingam Thevar. சிவகாயத்ரி. தமிழனுக்கும் வணக்கம். 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கும் அற்புத குழந்தை பெரும் தாக்கத்தை இவ்வுலகில் ஏற்படுத்தும் என்பார்கள். நினைக்கும் போதே வணங்கத் தோன்றும் மகா உத்தம தலைவர். 1000 வருடங்களுக்கு முன்பும் சரி பின்பும் சரி அவரை போன்ற ஒரு தலைவரை நாடு உண்டாக்கியதும் இல்லை, உண்டாக்க போவதும் இல்லை என்று எம்ஜிஆர் வியந்து கூறிய ஒரு உன்னத தலைவரை பற்றி பேசப் போகிறேன். சாதி என்பது பச்சை அநாகரிகம். சாதியையும் நிறத்தையும் பார்ப்பவன் அரசியலுக்கு லாய்க்கில்லை. சாதி பார்ப்பவன் இறைவனை வணங்குவதில் அர்த்தமில்லை என மனிதனுக்கு செய்யும் சேவையை மனிதனுக்கு செய்யும் பூஜை என கூறியவர். தாழ்த்தப்பட்ட ஏழை மாணவர்களுக்கு கல்வி அளித்த சமூக நீதிக்கு சொந்தக்காரன். சில ஊர்கள் பெரிய தலைவர்களையோ அல்லது நல்ல கலைஞர்களையோ கொடுத்து தனக்கு பெருமை சேர்த்துக் கொள்கின்றன. அந்த வகையில் பசும்பொன் என்ற ஒரு சிறிய கிராமம் தேவர் என்ற உயர்ந்த மனிதரை இந்த உலகிற்கு கொடுத்து தனக்கு பெருமை சேர்த்துக் கொண்டது என்றால் அது மிகையாகாது. இவருடைய வரலாறை தெரிந்து கொண்டாலே போதும், இன்னும் பல 100 ஆண்டுகள் ஒற்றுமையுடன் வாழலாம். தேவர் சாதி தலைவர் அல்ல, சாதித்த தலைவர். தெரிந்து கொள்வோமா தேவரை பற்றி? 1908ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி உக்கிரபாண்டி தேவருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் பசும்பொன்னில் பிறந்தார் முத்துராமலிங்க தேவர். இந்த குழந்தைதான் பிற்காலத்தில் இந்திய சுதந்திர போராட்ட களத்தில் வெள்ளையர்களை எதிர்க்க உருவான இந்திய தேசிய ராணுவத்திற்கு தமிழகத்தில் இருந்து தகுதி வாய்ந்த இளைஞர்களை அனுப்பி வைத்து படைக்கு பேரச்சத்தை உருவாக்கியது. முத்துராமலிங்க தேவர் பிறந்த 6 மாதங்களில் தன் தாயை இழந்தார். பின் அவரது பாட்டி பார்வதி தான் முத்துராமலிங்கத்தை வளர்த்தார். தாய்ப்பாலின்றி தவித்த முத்துராமலிங்கத்திற்கு பாலூட்டியவர் ஒரு இஸ்லாமிய பெண். இளமை பருவத்தில் குழந்தை சாமி என்பவர் தான் தேவர் கல்வி பயில உதவி புரிந்தார். உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் பள்ளி படிப்பை தொடர முடியவில்லை. தாயை இழந்து தந்தையின் அரவணைப்பும் இல்லாத தேவர் யாரும் எடுக்க முடியாத ஒரு முடிவை துணிந்து எடுத்தார். அதுதான் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமல் பிரம்மச்சாரியாக வாழ்வது என்று. அந்த முடிவில் இறுதி வரை உறுதியாக நின்று வாழ்ந்து காட்டினார். அதோடு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி எழுந்தது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நிறைய புத்தகங்களை வாசிப்பார். மிஷனரி பள்ளியில் படிக்கும் போது கிடைத்த ஆங்கில அறிவை அற்புதமாக பயன்படுத்தினார். தமிழ் மொழி மீது தீராத காதல் கொண்டிருந்தார். தமிழ் ஆங்கில மொழிகளை சரளமாக பேசுவார். இவரது உடல் தோற்றம் கம்பீரமான வெண்கல குரல், சந்தன நிறம், தொடக்கத்தில் சிங்க மீசை ஆகியவற்றோடு மேடையில் ஏறி வாய் திறந்து செந்தமிழில் பேசி முடிக்கும் பொழுது கோரையும் வீரனாக வீடு திரும்புவான். அப்படி ஒரு பேச்சாற்றலை கொண்டிருந்தார். சீனிவாச ஐயங்கார் என்ற வழக்கறிஞரின் அறிமுகத்தால் அரசியல் ஆர்வம் வந்தது. பின் காங்கிரஸில் இணைந்தார். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை சந்தித்தார். அவரிடம் பேச பேச அவரது வீரமும் கம்பீரமும் அவரை காந்தம் போல கவர்ந்திருந்தது. இவர் தான் என் தலைவர் என்று மனதிற்குள் உறக்கச் சொன்னார். அந்த பிணைப்பும் இறுக்கமும் இறுதி வரை இருந்தது. சாயல்குடி என்ற ஊரில் விவேகானந்தா பாடசாலையில் சிறப்புரையாற்ற தேவருக்கு முதலாக வாய்ப்பு கிடைத்தது. விவேகானந்தர் பெருமை என்னும் தலைப்பில் சுமார் 2 மணி நேரம் மேலாக பேசினார். ஒரு ஆண் சிங்கம் காடு அதிர நடந்து செல்வது போல இருந்தது அவரது பேச்சு. அவரது பேச்சில் அரசியலும் ஆன்மீகமும் கலந்து இருந்தது. விழாவிற்கு வந்திருந்த பெருந்தலைவர் காமராஜர் இது போன்ற வீர பிரசங்கம் விடுதலை போருக்கும் மிகவும் உதவியாக இருக்கும் என்று கூறினார். இந்தியாவில் ஆங்கிலேயரின் அடக்குமுறை ஆட்சி இருந்த பொழுது குற்றப்பரம்பரை சட்டம் என்ற ஒரு சட்டம் இருந்தது. அச்சட்டத்தை நீக்குவதற்காக தேவர் அரும்பாடுபட்டார். அதே போல் கைரேகை சட்டத்தை ஒழிப்பதற்காக ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்தார். கட்டளைகளை வெட்டி
அருமையாக பேசிய சிவகாயத்ரி அவர்களுக்கு சீர்மரமணி தலைவர் அண்ணன் ராஜா அருமொழி அவர்கள் பரிசினை வருவார். அடுத்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் என் உரையை தொடங்குகிறேன். மனிதனாக பிறந்து மனிதனாக வளர்ந்து மனிதனாக வளர்ந்து அரும்பெரும் பணிகளாற்றி பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றி பேசப் போகிறேன். பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் 1908ஆம் ஆண்டு பசுமண்ணில் அக்டோபர் திங்கள் பசுமண்ணில் ராமநாதபுரம் என்னும் ஊரில் பசுமண்ணில் இக்குலபாண்டி தேவர் இந்திராணி அம்மையார் ஆகியோருக்கு பிறந்த ஒரே மகனாவார். இவரின் அரசியல் குரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆவார். தேசியம் காத்த செம்மல் தென்னாட்டு சிங்கம் என்று அழைக்கப்படுவார். மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்களோ சிலர், நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டோர் சிலர், சமுதாய பணிக்காக பாடுபட்டோர் பலர், அரசியல் பணிக்காக பாடுபட்டோர் பலர். ஆனால் இவை அனைத்தையும் ஒரு சேர பெற்ற ஒரே மாமனிதர் பசுமனு முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மட்டுமே. ஐயா அவர்கள் தொடக்க கல்வியை கமுதியில் உள்ள தொடக்க பள்ளியில் படித்து வந்தார். முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தமிழ், ஆங்கிலம் என பல மொழிகளில் சொற்பொழிவாற்றியவர். குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம் மற்றும் பல்துறை ஆற்றல் பெற்றவராக விளங்கினார். வாய்ப்புட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என அவர்களுக்கு சட்டம் விதிக்கப்பட்டது. 1900 விடுதலை வேட்கை அறிந்த திருவிக்கா தேசியம் காத்த செம்மல் என்று முத்துராமலிங்க தேவரை பாராட்டினார். 1963ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் உடல்நலை குறைவால் இயற்கை எய்தினார். ஐயா அவர்களின் உடல் அவர் பிறந்த ஊரான பசுமண்ணில் அடக்கம் செய்யப்பட்டது. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அஸ்வதா, இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க முன்னாடி வந்திருக்கவங்க எல்லாருமே தேவராயாவுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பேசினாங்க. ஆனா நான் அதை பத்தி பேசல, அவர் வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளை பற்றி பேசுறேன். அது என்னவென்றால், முதலில் நமது அரசியலில் மட்டும் இல்லாமல் தேச விடுதலை போராட்டத்திலும் அவர் பங்கேற்றினார். பின்பு அவர் ஒரு நாள் கேரள மாநிலத்திற்கு சிறப்பு விருந்தினராக போயிருந்தார். அங்கு அவர் தங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. பின்பு அவர் இரவு நேரத்தில் அவர் கதவை யாரும் தட்டும் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. யார் என்று பார்க்கும்போது அந்த கேரள மாநிலத்தின் இளவரசி அவரை பார்க்க வந்துள்ளார். பின்பு உங்களிடம் ஒரு 5 நிமிடம் தனியாக பேச வேண்டும் என்று கூறினார். பின்பு இவரும் யோசித்து நடந்து போனார். நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறினார். அதற்கு ஐயாவோ, நான் எனது முழு வாழ்க்கையும் தேசத்திற்காகவும் தெய்வீகத்திற்காகவும் அர்ப்பணித்து உள்ளேன், நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறினார். பின்பு உங்களுக்கு எதனால் இந்த ஆசை ஏற்பட்டது என்று கேட்டதுக்கு அவரோ, உங்களது மீசை மிக அழகாகவும் கம்பீரமாகவும் இருக்கிறது என்று கூறினார். ஆகையால் இளப்பெண் மனதில் இந்த நஞ்சை ஏற்படுத்திய மீசை எனக்கு தேவையில்லை என்று கூறி அப்பொழுதே மீசை முழுவதையும் அகற்றினார். இதுவே நம் பெருமையாகும். பின்பு அவர் நம் தேவரையா ஜாதி மதம் அற்றவர். அவர் ஒரு நாள் எந்த ஒரு அறிஞரும் தமிழகத்தில் 3 முறை எம்பி ஆனதில்லை, அதுவும் ஒரு பிரச்சாரம் கூட செய்யாமல். அது முழுமையே மக்களுக்கு அவர் மேல் இருந்த நம்பிக்கையே. ஒரு நாள் அவர் கோவில் திருவிழாவில் உட்கார்ந்திருக்கும் போது வெளியே மக்கள் அனைவரும் உட்கார்ந்திருந்தார்கள். அதனை பார்த்து ஏன் இந்த மக்கள் வெளியே உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று யோசித்து அவரை உள்ள வர சொல்லி அவர் கூட உடன் வந்து அவருடன் சேர்ந்து உணவு உண்டார். இதுவே இப்படிப்பட்ட தலைவர் தான் நம் மாநிலத்துக்கு தேவை என்று உணர்ந்து அவர்கள் ஓட்டளித்து வாக்களித்தனர். பின்பு நாம் அனைவரும் ஒவ்வொரு ஆண்டும் குரு பூஜை என்று கொண்டாடுகிறோம் தேவரையாவின் ஜெயந்தி விழாவை. அதுக்கு ஏன் என்று அந்த பேர் வந்து கேட்டார். குரு பூஜை என்பது வேறொன்றும் இல்லை. அவர் தேவரையாவின் இறப்பு செய்தியை கேட்டதும் மக்கள் அனைவரும் கண் கலங்கினர். ஆனால் அவரை மிக உற்சாகத்துடன் வழியனுப்ப வேண்டும் என்று எண்ணி 18 சித்தர்களை ஐயாவின் கல்லறைக்கு முன் வளர்த்து அவருக்கு பூஜையிட்டு ஹோமம் வளர்த்து அவரை பத்மாசன நிலையில் உட்கார வைத்து புதைத்தனர். அது மட்டுமில்லாமல் அவருடன் சேர்ந்து சேவலையும் அவர் வளர்த்த சேவலையும் மயிலையும் உடன் வைத்து புதைத்தனர். எந்த ஒரு மனிதருக்கு குரு
this beautiful opportunity to the committee members. Thank you. மாணவர் மகாசபையின் தலைவர் அனைவர்களுக்கும் என் அன்பான வணக்கம். என் பெயர் கே. முத்துமாலிஷா. நான் இப்போது நம் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பற்றி பேச வந்துள்ளேன். 1908ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பசும்பொன் என்ற சிறிய கிராமத்தில் உக்கிரபாண்டி தேவர் மற்றும் இந்திராணி தேவியார் தம்பதியாருக்கு மகனாக பிறந்தவர்தான் நம் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இவரது 19வது வயதிலேயே அரசியலில் நுழைந்தார். பின் 27வது வயதில் காங்கிரஸ் கட்சி முன்னணி தலைவர்களில் ஒருவரானார். இவரது சொல்லாட்சி சக்தியும் மற்றும் சிரிப்பான பேச்சும் அனைவரின் கவனத்தை ஈர்த்தது. தேவரின் பேச்சுகளும் சிந்தனைகளும் அவரது சுதந்திர வேட்கையை எதிரொலித்தன. அது மட்டுமல்லாமல் ஆன்மீகவாதியாகவும் சாதி பாகுபாட்டை எதிர்ப்பவராகவும் சுதந்திர போராட்ட தியாகியாகவும் விளங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அதுபோல் கைரேகை சட்டத்தை கடுமையாக எதிர்த்த தேவர் அதை ஒழிப்பதற்கு அரும்பாடுபட்டார். ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்தார். கட்டை விரலை வெட்டிக்கொள், கைரேகை வைக்காதே என்று மேடைகளில் முழங்கி சிறை சென்றார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் பேச்சு வீரியம் சிந்தனை ஆற்றலில் மிகுந்தாக இருந்ததால் ஆங்கிலேயர்கள் அச்சமிட்டு அவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டனர். இருப்பினும் ஓயாது போராட்டம், தேசியம் காத்த சேர்மல் என அனைவராலும் போற்றப்பட்டார். அது மட்டுமல்லாமல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் இந்தியன் நேஷனல் ஆர்மியை ஆதரித்தார். ஆகவே நாமும் நமது ஐயா வழியிலே நடந்து அனைவருக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்வோம். 7 எழுத்து அனைவர்களுக்கும் 3 எழுத்து நன்றியும் 5 எழுத்து வணக்கமும் சொல்லி விடைபெறுகிறேன். கலக்கிட்டாங்க, பேச்சிலையும் கலக்கிட்டீங்க. உங்களுக்கு நினைவு பரிசை அண்ணன் சதாசிவன் அவர்கள் வழங்குவார். போட்டிகள் நடைபெற்றதற்கு பரிசினை வழங்க இருக்கிறார்கள். அதில் முதலில் சிலம்பம் செந்தூர் பாண்டி பரிசு. அபி அபினேஷ் அதை கவின் மாதேஷ் பழனி அடுத்து சிறுவருக்கான கபடி போட்டி பரிசை வழங்க பாஸ்கர். நேதாஜி அணி சுனில், சிவா, மாலை, மனோஜ், சபரிவாசன், முகில் கிஷோர், விஸ்வன், அபினேஷ் எல்லாரும் வேறாங்க. கபடி போட்டி இரண்டாம் பரிசு தீபக், ஜோதி சோர்வன், ஹரிஹர சுகன், அஸ்வின், நிதிஷ்குமார், மகிமாறன், சிவகுரு.
முதல் பரிசு குரு, ரவி, முகேஷ், நகுலன், மது, கமலேஷ், ரஞ்சித், மாரி. பரிசினை வழங்குபவர் அமர்நாத் ஆட்டோ பாண்டியன் அவர்கள். மேடைக்கு வரவும். அவர்களுக்கு பரிசினை வழங்குபவர்கள் வேல்முருகன் அவர்கள். சிறுவர் ஓட்ட போட்டி. முதல் பரிசு கருப்பசாமி, இரண்டாம் பரிசு கவின் மாதேஷ், மூன்றாம் பரிசு சிவகிஷோர். சிறுவருக்கான ஓட்டப்போட்டி. முதல் பரிசு கருப்பசாமி. பரிசு வழங்குபவர்கள் SP மாரிமுத்து மாமா அவர்கள். பரிசு வழங்குபவர்கள் மூர்த்தி சித்தப்பா அவர்கள். சிறுவருக்கான ஓட்ட போட்டி. முதல் பரிசு சபரிவாசன், இரண்டாம் பரிசு சிவா அவர்கள், வீரபத்திர தேவர் அவர்கள். சிறுவர் ஓட்ட போட்டி. முதல் பரிசு முகேஷ், இரண்டாம் பரிசு கோகுல் அபி. சிறுமியர் ஓட்ட போட்டி. முதல் பரிசு ரித்விகா, இரண்டாம் பரிசு. பரிசினை வழங்குபவர் சிறுமியர் மியூசிக்கல் சேர். முதல் பரிசு ரித்விகா, இரண்டாம் பரிசு அபிநயஸ்ரீ. பரிசினை வழங்குபவர் ராஜா அருள்மொழி அவர்கள். ஆண்டுதோறும் பேக் மற்றும் மணிகண்டன் சந்தனம் அவர்கள் இருவரும் இணைந்து இந்த ஆண்டுதோறும் 100 குழந்தைகளுக்கு பேக்குகளை வழங்குகிறார்கள். 150 குழந்தைகளுக்கு. பரதன், கௌசல்யா, சந்தியா, பரதன், சுபாசினி, அனுப்பிரியா, வேதா, கவிநேத்ரா, இளங்கோவன், கனிஷ்கா, பரிசை வழங்குவார்.
கனிஷ்கா, ருத்திரா, அகிலா, அடுத்து ஒரு வழங்குவார்கள். ரிதன்யா ஸ்ரீ, பொன்னுலட்சுமி, ரித்விகா. வரும்போது அந்த டோக்கனை கொண்டு வந்துருங்க எல்லாரும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டோம். தேவை இளைஞரணி சார்பாக நன்றி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பேக்கு பரிசு எல்லாம் கொடுப்போம். கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் அவங்க இடத்துல இருங்க. கெஸ்ட்டுக்கு கொஞ்சம் வழிவிட்டு நிற்குங்க. டோக்கன் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே பேக் உண்டு. டோக்கன் இருக்கவங்களுக்கு பேக் உண்டு. யாரும் அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் பொறுத்து இருந்து நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. கொஞ்சம் எல்லாரும் முன்னாடி நிற்கிறீங்க, உட்காருங்க. டோக்கன் இருந்தா கண்டிப்பா பேக் கொடுப்போம். கொஞ்சம் இடம் விட்டு எல்லாம் கொஞ்சம் முன்னாடி உட்காருங்க. வழங்க இருப்பதால் முன்னாள் தாசில்தார் நடராஜன் அவர்களுடைய குமாரர் பொன்ராஜ் குமார் அவர்கள் நடராஜன் அவர் நினைவாக நமது பொன்ராஜ் குமார் கல்வி உதவித்தொகை எஸ் திவ்யா ஜெயந்தி அவர்கள் வழங்குவார்கள். அருண்குமார் நமது மாப்பிள்ளை சி வேல்முருகன் அவர்கள் வழங்குவார்கள். கௌசல்யா நமது அருமை மாப்பிள்ளை செல்வம் அவர்கள் வழங்குவார்கள். நமது வனராஜ் அவர்கள் வழங்குவார்கள். நமது இளைஞரணியினுடைய தலைவர் துரைப்பாண்டியன் அனுப்பிரியா அவர்கள் அனுப்பிரியா சார்பில் அவர்களது பாட்டிக்கு நமது மகன் வழங்குவார்கள். ரவி சுனில்
தம்பி சுனில் அவர்களுக்கு நமது இளைஞர்களினுடைய தலைவர் துணை அவர்கள் வழங்குவார்கள். கல்வி உதவித்தொகை வழங்கிய நமது முன்னாள் தாசில்தார் நடராஜன் அவர்கள் குமாரர் பொன்ராஜ்குமார் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசுகள் மகளிர் மியூசிக் கல்ச்சர் காளீஸ்வரி சசி. முதல் பரிசு காளீஸ்வரி. சசி. சிறுமி மியூசிக் கல்ச்சர் காவியதர்ஷினி. ராமுச்சரன். சிறுமி சோடா பாட்டில் அனுஜா. ராமுச்சரன். மகளிர் சோடா பாட்டில் ஜெயஜோதி. பானை உடைத்தால் நாகராஜ். பரிசு நடைபெற இருப்பதால் கொஞ்சம் எல்லாரும் அவசரப்படாம டோக்கனை கொடுத்துட்டு நீங்க பரிசு வாங்கிக்கலாம். குழுக்கள் இதோ நடைபெற இருக்கின்றது. இதில் பானையிலிருந்து முதலில் ஒரு சிறுமியை அழைக்கின்றோம். ஒரு சிறுமி ஃபர்ஸ்ட் பிரைஸ் முதல் பரிசை எடுக்கிறதற்கு டோக்கன் நம்பரை சொல்றோம். டோக்கன் கையில இருந்துச்சுன்னா வந்து வாங்கிக்கோங்க. நம்பர் 86 ஜி பீமன். டோக்கன் நம்பர் 86. டோக்கன் நம்பர் 86 தீபன். டோக்கன் நம்பர் 14. டோக்கன் நம்பர் 14. யார் இருக்கீங்களா? இருந்தா நாளைக்கு வந்துருங்க, இல்லைன்னா நாளைக்கு காலையில வாங்கிக்கோங்க. பதினாறு வந்துருச்சு. டோக்கன் நம்பர் 167. டோக்கன் நம்பர் 167. டோக்கன் நம்பர் 123. ஆமா, அரசம். டோக்கன் நம்பர் டோக்கன் நம்பர் 32. டோக்கன் நம்பர் 32 யார் இல்லையா? அடுத்தது டோக்கன் நம்பர் 179.
டோக்கன் நம்பர் 62 178 கோவிந்தன். டோக்கன் நம்பர் 178 அஜய். டோக்கன் நம்பர் 60 டோக்கன் நம்பர் 50 176 டோக்கன் நம்பர் 176 டோக்கன் நம்பர் 259 டோக்கன் நம்பர் 11 அடுத்த பரிசு லண்டன் சக்திவேல் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். ஆர் மருதுபாண்டி 9வது பரிசு 10 பேருக்கு. டோக்கன் நம்பர் 207 ஆர் மருதுபாண்டி. பரிசுன்னு கேட்டாரு. 37 அஜய் கார்த்திகா. 205 பி அஜித் குமார். 210 கிருத்திக் சர்வா. 90 டோக்கன் நம்பர் 90 முனியம்மாள். டோக்கன் நம்பர் 96 டோக்கன் நம்பர் 96 டோக்கன் நம்பர் 90 இருக்கீங்க. டோக்கன் நம்பர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசு 10 பேருக்கு. டோக்கன் நம்பர் 284 ராஜ் 217 கே சுப்புல 190 4
118 49 29 4 191 85 49 161 161 3 64 130 128 149 149 184 152 தேவசேனா 288 36 124 288 124 75 89 258 10 293 258 10 293 269 முத்துமாரிசா 261 லக்ஷ்மணன் 138 மகேஸ்வரன் 138 298 மாரி தலசிகா ஒரு பரிசு இரண்டாம் பரிசு ஒரு நபருக்கு 245 திருப்பதி 245 262 குருசாமி முனிமன் கோவில் தெரு நன்றி பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது தேவரையா அவர்களையும் வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக்கி நாளை அனைத்து திரையரங்குகளிலும் ஒளிபரப்பாக நடைபெறத்தை கண்டுபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.